ஓடங்க மக்கள் நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டெட்பூல் 3 கண்டிப்பாக என்னத்துக்கு எல்லாருமே அந்த படத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படா டெட்பூல் அண்ட் புல்வெரினா நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் சொல்லி ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகியிருக்க தான் செய்து. ஸோ அவர் மார்வலை காப்பாற்றுவார் இல்லையான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். ஸோ இந்த சமயத்தில் அந்த டெட்பூல் 3 சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது. ஸோ ஏகப்பட்ட நிறைய தியரிஸ் வந்து நான் படித்தேன். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த தியரி மேபி ஒருவேளை இருக்குமோங்கிற ஒரு டவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த தியரியை பற்றி தான் பேச வந்திருக்கும். டெட்பூல் அண்ட் வுல்வரின் வெர்சஸ் ஹல்க். ஹல்க் மேபி இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் பண்ணலாம். ரொம்ப நாள் அந்த பக்கமும் வேர்ல்ட் வார் ஹல்கை பற்றி பேசிட்டு இருக்கேங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம மார்க் ரஃபலோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூவில் ஆக்சுவலாக அந்த வேர்ல்ட் வார் ஹல்க் அந்த சோலோ படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. இல்லை அது நல்ல அப்டேட் கிடையாது, பட் இருந்தாலும் ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அதுக்கான அடித்தாலும் மேபி டெட்பூல் 3 போடப்படலாம்ங்கிற மாதிரி ஃபேன்ஸ் அதை பற்றினா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி நடக்கும், இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ட்ரெயிலரில் ஹல்கோட ஈஸ்டர் எக்ஸ் எங்கெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹல்கோட ஈஸ்டர் எக்ஸ் ட்ரெயிலரில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் இந்த ஷாட். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஷாட்டை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் வார்ஸ்க்கான அந்த காமிக் புக் காமிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த காமிக் புக் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி எவனோ பக்கத்தில் ஒரு சோடா பாட்டில் விட்டுட்டு போயிருக்கான். அந்த சோடா பாட்டில் பச்சை கலரில் இருக்கு, பிங்கோ டாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த சோடா பாட்டில் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எஸ், த இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் நம்ம ஸ்டான்லி ஆக்சுவலாக இந்த சோடா பாட்டில் குடிச்சு தான் சாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் அந்த சமயத்தில் ஆக்சுவலாக நம்ம எட்வர்ட் நார்டன் அந்த ஹல்கோட அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடா பாட்டில் இறங்கியிருக்கும். அந்த காமா ரேடியேஷன் தான் டெக்னிக்கலாக நம்ம ஸ்டாண்டியை கொள்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் அந்த மாதிரி நம்ம எட்வர்ட் நார்டன் இந்த சோடா பாட்டில் ஒரு ரத்த இறங்க விடாத மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அது லிட்டரலாக ஒரு ஆல்டர்னேட் டைம்லைன் தானே. இங்கே யாருமே செத்துருக்க மாட்டான். இன்க்ரெடிபிள் ஹல்க் ஸ்டோரியிலே நடந்திருக்காது. ஸோ எட்வர்ட் நார்டன் கரெக்டாக அந்த சோடா பாட்டில் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து வெளியில் போக விடாமல் பண்ணிட்டாரு. அதனால இவரை ட்ராக் பண்ணி யாருமே வரல. நம்ம எட்வர்ட் நார்டன் அந்த ஹல்கை வந்து தண்டர்போல்ட் டாஸ் பிடிக்கவே இல்லை. அதனால இன்க்ரெடிபிள் ஹல்க் படமே நடக்கலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கிரியேட் ஆகியிருக்கும். இந்த சோடா பாட்டில் தான் டெக்னிக்கலாக இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தை கிக் ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்க விடாத மாதிரி பண்ணியிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆல்டர்னேட் டைம் லைன். அதை மேபி டிவியை ப்ரூன் பண்ணியிருக்கலாம். அந்த சோடா பாட்டில் மேபி இந்த வாய்டுக்குள்ள வந்து விழுந்திருக்கலாம். அதை மேபி வேற யாராவது எடுத்து குடிச்சிட்டு இந்த இடத்துல இருக்க அந்த சீக்ரெட் டாஸையுமே படிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். அது இன்ட்ரெஸ்டிங்கான தேரி தான். மேபி அப்படி நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்டான்லி குடிச்ச எக்ஸாக்ட் சோடா பாட்டில் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. மேபி எதுக்கு இந்த தேவையில்லாமல் சோடா பாட்டில் மட்டும் ப்ரூன் பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஆல்டர்னேட் டைம் லைன் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சோடா பாட்டில் மேபி வாய்டுக்குள்ள வந்திருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் எக் த இன்க்ரெடிபிள் ஹல்க் நோக்கி. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் அந்த மிருகங்களோட பற்கள் இருக்க இடத்துல இருக்காரு. ஐ மீன் உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பற்கள் இருக்கிறத உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். இந்த மாதிரி பற்கள் இருக்க ஒரு இடம் மூலைக்கு ஒரு பெட்டை எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க? தோர் ராக்னராக்ல நம்ம ஹல்க்குக்கு தேவையான அந்த பெட்டை இப்படி தான் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஹல்கோட பெட் அப்படி தாங்க இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக ஹல்கோட பெட்டில் தான் இருக்காரு. ஹல்கோட பெட் இங்கே எப்படி வந்துச்சுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. மேபி நம்ம ஹல்க் வந்து சக்காருக்கே போகலை. அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டைம்லைன் கிரியேட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மேபி ஆப்வியஸாக நம்ம டிவியை ப்ரிண்ட் பண்ணியிருக்க தான் செய்யணும். அண்ட் அந்த டைம்லைன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்கே வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஹல்கோட பெட் இங்கே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம சக்காரில் ஹல்க் வந்து லைக் கிராண்ட் மாஸ்டரே போட்டு தள்ளி அவரே கிராண்ட் மாஸ்டராக மாறிட்டாருன்னு சொல்லி இன்னொரு ஆல்டர்னேட் டைம்லைன் உருவாகவும் செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு ஆல்டர்னேட் டைம்லைன் டெக்னிக்கலாக இந்த இடத்துல உருவாகி இருக்கு நம்புறேன். ஸோ அதனால தான் இந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கொண்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் பாசிபிளி நம்ம டெட்பூல் இந்த இடத்துல நம்ம ஹல்கோட பெட்டில் இருக்கும்போதே ஹல்கை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. முதல்ல எப்படி இந்த பெட்டுக்கு வந்தார் தான் தெரியல. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஹல்கோட ரெஃபரன்ஸாக தான் இருக்கேன். இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த பேரடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் மற்ற ஹீரோஸோட ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாற்றி காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டிவி ஸ்க்ரீனை போட்டு காமிப்பாரு. அதில் மிடில் ஸ்க்ரீன்லேயே நம்ம ஹல்கை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரானில் நடக்கிற விஷயங்கள் தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் ஆக்சுவலாக இந்த ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் ஃபைட்டில் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஆப்வியஸாக நம்ம டெட்பூல் வந்து மற்ற டிவி ஏஜென்ட்ஸ் கூட ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் அந்த செட்டிங்கில் தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ 2 ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் ஈஸ்டர் எக்குமே ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோர் ராக்னராக்கை காமிச்சிருக்காங்க. தோர் ராக்னராக்கில் தான் நம்ம ஹல்க்குக்கு அந்த மான்ஸ்டர் பெட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இங்கே இருக்க அந்த 3 ஸ்க்ரீனில் நடந்த விஷயங்கள் அப்படியே இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து கேப்டனுக்கு சல்யூட் வைக்கிற மாதிரி அந்த வின்டர் சோல்ஜர் சீக்வன்ஸுமே இருக்கும். மேபி யாருக்கு தெரியும் நம்ம டெட்பூல் வின்டர் சோல்ஜர் ஸ்டைலுக்குமே போகலாம். பட் இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஹல்கோட ஈஸ்டர் எக் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லரில் 3 இடங்களில் 3 வித்தியாசமான ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ட்ரெய்லரில் இருக்க மாதிரி படத்துலையுமே நம்ம ஹல்க் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு கிட்டத்தட்ட 50-50 சொல்லலாம். பிகாஸ் நம்ம வுல்வரினை ஃபர்ஸ்ட் ஹல்கோட வில்லனாக தான் இறக்கியிருப்பாங்க. ஐ மீன் ஹல்கை அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்கிற மாதிரி தான் நம்ம வுல்வரினே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வுல்வரின் இன்ட்ரடியூஸ் ஆனதே ஹல்க் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வுல்வரின் இப்போதைக்கு அவருடைய காமிக் அக்யூரேட் காஸ்டியூம் போட்டிருக்காரு. ஸோ காமிக் அக்யூரேட் ஆரிஜின் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹல்க்கு கூட சண்டைக்கு போயே ஆகணும். ஸோ ஹல்க் வெர்சஸ் வுல்வரின் சொல்லி பல இடங்களில் நடந்திருக்கேன். முக்கியமாக இந்த ஓல்ட் மேன் லோகன் அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருந்தா கூட எல்லா சூப்பர் ஹீரோஸுமே செத்து இருந்தாலும் ஃபைனலாக அங்கேயுமே ஹல்க் வெர்சஸ் வுல்வரின் தான் நடந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் ஹல்க் வெர்சஸ் வுல்வரினுங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். அண்ட் அது மார்வலில் நடந்தே ஆகணும். வுல்வரினுக்கும் ஹல்க்குக்கும் ஆகவே ஆகாது. அண்ட் அதே மாதிரி ஒரு
கட்டத்தில் ஹல்க் வர்சஸ் வூல்வரின்ங்கிற ஒரு அனிமேஷன் படத்தையுமே எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹல்க் கூட தான் சண்டைக்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் டெட்பூல் மோட்ல ஒரு அசாசின் மாதிரி தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம டெட்பூல் வூல்வரின் ஒன்னா சேர்ந்து ஹல்க் தான் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மேபி ஹல்க் வர்சஸ் வூல்வரின்ங்கிற ஒரு ஃபைட் கிக் ஆஃப் ஆகலாம். ஸோ அது மேபி இந்த வாய்டுக்குள்ள நடக்கவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய வேரியன்ஸ் ஆஃப் ஹல்க் இருக்காங்க. நம்ம MCU ஹல்க் கூட சண்டை போடாம மேபி கிடைச்சிருக்க அந்த லீக் தேரி படி இது மாஸ்டர் ஹல்க் ஃபைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க. மாஸ்டர் ஹல்க் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அழிஞ்ச இடத்தோட ரூலரா தான் இருப்பாரு. ஆல்மோஸ்ட் எல்லா அவஞ்சஸுமே கொண்டு ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக்கான ஒரு உலகத்தோட ரூலரா இருக்கவதா பல இடங்களை காமிக்கப்பட்டிருக்கு. நீங்க வாய்டியுமே கிட்டத்தட்ட அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். நிறைய இடங்கள்ல அழிஞ்சு போன இடமா தான் வாய்டியை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ்டர் ஹல்க் மேபி இந்த வாய்டோட ரூலரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆலயத்து இருக்கும்போது எப்படா மாஸ்டர் ஹல்க் ரூலராக மாறுவார் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. ஆலயத்து வந்து மோஸ்ட்லி ஒரு மிருகமாக தான் இப்போ வரைக்குமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கேங்கோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இருக்க அந்த ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி என்சான் பண்ணி இப்போதைக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ கேங்கோட கண்ட்ரோலில் இப்போதைக்கு ஆலயத்து கிடையாது. சப்போஸ் இது லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி சொல்ல வரேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டிவியே அப்படிங்கிற இன்னொரு தியரியுமே இருக்குது. அந்த தியரியை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் கேங்கோட கண்ட்ரோலில் ஆலயத் இல்லைனா கண்டிப்பாக ஆலயத் வேறு யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆலயத் ஒரு மிருகமாக இருக்கும்போது அதை ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நம்ம மாஸ்டர் ஹல்கே இந்த ஆலயத்தை கட்டுப்படுத்தி இந்த வாய்டை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட கதையை ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஏ ஏஜென்ட்டை ஆலயத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தை எப்படா தூக்கிட்டுலாம் போச்சு? ஆலயத் பட்டுன்னு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு தானே போகும். அதுவும் முக்கியமாக டிவிஏ ஏஜென்ட்டை மட்டும் ஒருத்தனை மட்டும் தான் தூக்கிட்டு போகுது. அத்தனை பேர் இருக்காங்க அங்கே. அத்தனை பேருமே அச்சு துவம்சம் பண்ணுறது தானே ஆலயத்தோட வேலையே. ஒருத்தனை மட்டும் எப்படி அது ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணும்? ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இங்கே இருக்க அந்த டிவிஏ ஏஜென்ட்டை நம்ம மாஸ்டர் ஹல்க் கூட சாப்பாடாக கூட தூக்கிட்டு போகலாங்க. மாஸ்டர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேனிபலுங்கிற மாதிரி சொல்லலாம். ஓல்டு மேன் லோகனில் வந்து அதே ஸ்டோரியில் பேஸ் பண்ணி ஓல்டு மேன் லோகனுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக் ஸ்டோரி தான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க நீங்கள் வாய்டையுமே நோட் பண்ணி பாருங்க. லோக்கி சீசன் 2ல் அந்த வாய்டு வந்து பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இங்கே வாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ட்ரையாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓல்டு மேன் லோகனில் வர அதே ஸ்டைல் அதே மாதிரி நிறைய இடங்களில் மாஸ்டர் ஹல்கை காமிக்கும் போது கூட அவருடைய சுற்றி இருக்க அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். அதாவது பாலைவனம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 100% நான் நடக்கும்னு சொல்லவில்லை. மேபி லைக் 50% சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மொத்த ரூலராக இருக்க போகிறது மாஸ்டர் ஹல்க்குங்கிற மாதிரி காமிக்கலாம். நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா ஹல்க் இது வரைக்கும் நம்ம ரொம்ப கோழையாக ரொம்ப லைக் வீக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம் MCUக்குள்ள. மாஸ்டர் ஹல்க் வந்து ஒரு ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் ஹல்க். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஹல்க், செம்ம பவர்ஃபுல்லான ஹல்க், மிக பிரம்மாண்டமான ஹல்க். ஸோ ஆல்டர்னேட் வேரியன்ட் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஹல்க்குன்னு சொல்லி அழகாகவே ஹல்க்குக்கு ஒரு சின்ன ரிடம்ஷன் மார்வல் கொடுக்கலாம். பல வருஷங்களாக ஹல்க்குன்னு தனி ஒரு சோழ படம் வரப்போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து சின்னதாக அங்கங்கே ரூமர்ஸ் வந்து கசிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு நம்ம மார்க் ரஃப்ல சின்னதாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கெவின் ஃபெய்கே ஹல்க்குன்னு சோழ படம் கொடுக்கவே வேணாங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. And I said, well, I'd like to take him from this raging maniac to kind of this integrated character. And he's like, okay, we'll do that over the course of 4 movies. We'll never give you a standalone Hulk. Let's just get that. Is that real? Is that true? I don't mean to burst your bubble, but that's just not going to... I don't mean to burst your bubble either, but I don't mean to burst anyone's bubble, but that's not happening. ஸோ ஹல்க் படம் நடக்கலனா மேபி இந்த பக்கம் ஹல்க் வர்சஸ் வூல்வரின்ங்கிற அந்த ஒரு ஃபைட்டியாச்சும் பாசிபிளி இந்த டெட்பூல் 3ல காமிச்சா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அது நடக்கிற மாதிரி அங்கங்கே இந்த டெட்பூல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரில் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்ப்போம் ஹல்க் வர்சஸ் வூல்வரின் பாசிபிள் இந்த படத்தில் நடக்குதா இல்லையான்னு. இந்த தியரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெட்பூல் அண்ட் வூல்வரின் வர்சஸ் ஹல்க் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அப்படி வந்தாலும் ஹல்கை தோக்கடிக்கிற மாதிரி தான் ஃபைனலாக காமிக்க போகிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஹல்க்கு ஒரு முக்கியம் தான் அமைய போகுது. பட் ஸ்டில் ஒரு பயங்கரமான ஹல்க் ஃபைட் மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் தாச்சு கீழே காம் பண்ணிட்டு அந்த லைவ் வந்து தெரிவிடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விட லைவ் பெற்று இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட